இன்றைக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய சமூகம், அதிலும் குறிப்பாக சத்திய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சமூகம் பெண் வீட்டில் வரதட்சணை கேட்பது ஆக பெரிய கொடுமை, கேவலம், யாசகம். அந்த யாசகத்துக்கு நாம் எல்லாம் தொட போறோம். பல பேர் யோசிப்போம், நம்மளும் நல்ல விலைக்கு வாங்கல ரைட்டு, அப்படி வாங்காத திருமணத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோமா, அல்லது வாங்கி ஆடம்பரமாக வயிற்றெரிச்சலோடு? சில அனுபவங்களை சொல்றேன். ஒரு பெண்ணை பெற்ற இடத்த தாயும் தந்தையும் எவ்வளவு மனவேதனைக்கு உள்ளாகிறாங்க தெரியுமா? அவங்க தன்னுடைய நோய்க்காக கூட அடுத்தவங்க வீட்டில் போய் பிச்சை எடுத்தது கிடையாது. கணவனுக்கு முடியாம இருக்கும், மனைவிக்கு முடியாம இருக்கும், பிள்ளைக்கு முடியாம இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்ப மருத்துவம் பார்த்துருவோம், அங்க போய் மருத்துவம் பார்த்துருவோம், இங்க மருந்து கிடைக்க பார்ப்போம், யாராவது ஸ்பான்சர் பண்றாங்களான்னு பார்ப்போம், எங்க இலவசமா கிடைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தேடி தேடி அடைவார்கள். தன் சகோதரன் வீட்டுக்கோ சகோதரி வீட்டுக்கோ பள்ளிவாசல் ஜமாத்துலையோ அந்த நிற்பதெல்லாம் கிடையாது. ஆனால் தன் பெண் பருவ வயதை அடைந்து விட்டால், வயது 18, 20, 24, 25 போயிட்டு இருக்குது. அவளோடு சக தோழிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. தன் பிள்ளைக்கு 27 வயசாயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தா ஊரெல்லாம் ஏசுறது, கேவலமா பேசுது. ஆகையினால தனது ஒட்டுமொத்த மானத்தையும் தாயும் தந்தையும் தனது உறவுக்காரருடைய வீடுகளில் அதிகாலைக்கே போய் நிற்கிறோம். 9 மணிக்கு வேலை போனா வேலைக்கு போயிடுவாங்க. சில வீடு உங்க வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. சில பேரு காலையில வந்து மாப்பிள்ளை வீட்டுல பீரோ கேட்டிருக்கிறாங்க, கட்டில் கேட்டிருக்கிறாங்க. அவரு கட்டில் பொறுப்படுத்திட்டாரு, இவரு பீரோ பொறுப்படுத்திட்டாரு. எங்க சொந்த பந்தத்துல அங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம், அவங்க அது இது வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம், 5000 தரேன்னு இருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? நான் யாருக்கும் வந்ததில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு தாயையும் தந்தையையும் பிச்சை எடுக்க வைத்த ஒரே பெருமை இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமே சேரும். இதோ இப்போ பல பள்ளிவாசல்ல ஜிம்மா முடிச்ச உடனே வெளியே நிப்பாங்க, கல்யாண பத்திரிகை தப்தரு ஊர்ஜமாத்தே கையெழுத்து போட்டு கொடுத்துச்சா